Hi guys, welcome to the show. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 சீப் அண்ட் பெஸ்ட் அக்வேரியம் ஃபிஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஃபிஷஸ்மே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் கொடுக்க போகிறேன். பேஸ்ட் ஆன் ஹார்ட்னஸ், சைஸ், ப்ரைஸ், பியூட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிராஃப்ட் கௌராமி சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஃபிஷ் நான் ஃபிஃப்த் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. நார்மல் கௌராமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் கலர்ஸ் இருக்காது, ஒயிட் இருக்கும் இல்லைன்னா ப்ளூ இருக்கும். பட் இந்த கௌராமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும், ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ரெட் ஸ்ட்ரைப்ஸோடு இருக்கும். அதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, மோனோ கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ஃபுல் ப்ளூ அண்ட் ஃபுல் ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்காது, சர்ஃபேஸ்லேருந்து தான் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணிக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 inches இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. எல்லா டைப்ஸான வாட்டர் கண்டிஷனுக்கும் செட் ஆகும், எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் இந்த ஃபிஷ் வந்து சூட் ஆகும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன டேங்க்லேயே கூட வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா டைப்ஸான ஃபீடை எடுத்துக்கும், நார்மல் ஃபீடு, சிங்கிங் ஃபீடு, எல்லா ஃபீடுமே எடுத்துக்கும். இது வந்து பிளான்டேஷன் டேங்க்குக்கும் நல்லா சூட் ஆகும். பேசிக்காகவே இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஃபிஷ்ஷு. அதனால் இது கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணலாம். நார்மலாக இந்த ஃபிஷ் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 80 rupees மார்க்கெட்டில் கிடைக்கிது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் ஃபிஷ்ஷை கொடுக்குறேன். கோல்ட் ஃபிஷ்ஷை ஃபோர்த் பிளேஸில் நான் ஏன் கொடுக்குறேன்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட்லி அக்வேரியம் ஹாபிக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அக்வேரியம் ஹாபி இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஒரு தொட்டி வாங்குறாங்கனாலே கோல்ட் ஃபிஷ் தான் எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட பர்சனாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்கள் போடுறத போடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற டைப் இந்த ஃபிஷ்ஷு. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான். இது வந்து வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு அக்வேரியமில் அதை வைக்கணுன்னா நீங்கள் ஒரு ஏர் மோட்டர் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறையா கோல்ட் ஃபிஷ் டைப்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறது வந்து காமன் கோல்டு இல்லாமல் பார்த்திங்கன்னா ருக்கின் கோல்டு, பபுள் ஐ கோல்டு, அந்த மாதிரி நிறைய கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. அண்ட் காமன் கோல்ட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 rupeesலேருந்தே நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்கிது. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் ஃபிஷ்ஷும் கூட. நீங்கள் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க யாரும் வந்து அக்வேரியம் ஹாபிக்குள்ளே வந்தாலும் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வளர்த்துடலாம். ஈஸியாக நீங்கள் வளர்க்க ஆரம்பித்தால் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்பான ஃபீடுமே எடுக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிங் பெல்லட்டு, ஃப்ளோட்டிங் பெல்லட்டு, எல்லா டைப்ஸான ஃபுட்டுமே எடுக்கும், ஃப்ளேக்ஸு எல்லாமே எடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸான வாட்டருக்கும் சூட் ஆகும். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைண்டான டெம்பரேச்சருக்கு ஹாட் கிளைமேட்லேயும் இருக்கும், கூலிங் கிளைமேட்லேயும் இருக்கும். இந்த காமன் கோல்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கலர் பேட்டர்ன் இருக்குது, ஃபுல் கோல்டு அண்ட் ஒயிட் வித் கோல்டு, அந்த மாதிரி நிறைய கலர் பேட்டர்ன் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகின் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும். தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் விடோ டெட்ரா கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப்பாக ஒரு 10 fishes விட்டிங்கன்னா ஒன்றாவே அலையிறது பேர் தான் ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு. இப்போ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸான வாட்டர் கண்டிஷனுக்கும் செட் ஆகும். இது வந்து எல்லா டைப்ஸான ஃபீடு எடுத்துக்கும், ஃப்ளோட்டிங் ஃபீடு, சிங்கிங் ஃபீடு, அது எல்லா ஃபீடுமே எடுத்துக்கும். அண்ட் நார்மலாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து வளர்க்க ஆரம்பித்தப்போ வந்து நார்மல் விடோ டெட்ரா வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்கும், பிளாக் வித் ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும், இல்லைனா ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் வந்துருச்சு. எல்லோ, ரோஸ், ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர் பேட்டர்னில் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து குரூப்பாக விட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அக்வேரியம்க்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்டட் டேங்க்கில் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதே ஒரு 10 to 15 fishes நீங்கள் ஒரு அக்வேரியமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்டு இது வந்து ஆவரேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 inches இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா டைப்ஸான வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நார்மலாக இப்போ மார்க்கெட்டில் வந்து 30 to 40 rupeesலேயே பெர் பேர் வந்து கிடைக்கிது.
இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன டேங்க்லேயும் விட்டுக்கலாம், பெரிய டேங்க்லேயும் விட்டுக்கலாம். பிளான்டேஷன் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பிளான்டேஷன் டேங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான். டெட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனல் ஃபிஷ். ஓகே, செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீப்ரா டேனியல்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் கிடையாது, இது வந்து ஷவுலிங் ஃபிஷ்ஷஸ். ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ்க்கும் ஷவுலிங் ஃபிஷ்ஷஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை ஃபாலோ பண்ணி குரூப்பாக அலையும். ஷவுலிங் ஃபிஷ்ஷஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே குரூப்பாக இருக்கும், ஆனால் தனித்தனியாக தான் சுற்றும். அண்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான், எல்லா டைப்ஸான ஃபீடுமே எடுத்துக்கும். அண்டு இந்த ஃபிஷ்ஷஸ்மே இந்த விடோ டெட்ரா மாதிரியே தான், பிளான்டேஷன் டேங்க்கில் விட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்ட் ஃபிஷ் கூடலாம் விடும்போது சம்டைம்ஸ் வந்து நிப்பிங் பிரச்சனை இருக்கும், போய் கடிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அண்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக ஒரு 15 to 20 ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு டேங்க்கில் விட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டைல் வெரைட்டிலாம் இருக்குது. வெல்டைல்லே பார்த்திங்கன்னா நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் இருக்குது, நியான் க்ரீன் அந்த மாதிரியான நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்குது. பட் நார்மல் ஆவரேஜ் வந்து காமன் ஜீப்ராவோட நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 ருபீஸ்லேயே நம்மளால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கப்பீஸ் கொடுப்பேன். எல்லாருமே இப்போ கோல்ட் ஃபிஷ் சொன்ன மாதிரியே தான், எல்லாருமே இப்போ அக்வேரியம் ஹாபிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா கப்பீஸ் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு 2 to 3 பேர் வாங்குவேன். அப்போது 3 பேர் வாங்கும்போது ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அதாவது வீக் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20 ப்ரைஸ் வந்து இருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான். அண்டு இதுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் தேவையில்லை. அண்ட் இந்த கப்பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிளாட்டினம், பிக் இயர், சில்லி, ரெட் மொசைக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேங்க்லேயே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையில்லை, சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுத்துக்கும். நார்மலாகவே இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஒரு 2 inches இருக்கும். இப்போ நார்மல் இந்த இம்போர்ட்டட்னு சொல்கிறாங்க அந்த பிக் இயர் கப்பி அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 inches இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான், ஆனால் இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸான ஃபீடுமே இருக்கும், ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ், சிங்கிங் பெல்லட்ஸ், ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி எல்லா டைப்ஸான ஃபீடுமே எடுக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 ருபீஸ்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் கப்பீஸ் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.